இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மீன்களோட முட்டை. நம்ம போன வீடியோவிலேயே நம்மளுடைய மேல் ஃப்ளோரான நான் செக் பண்ணதுக்காண்டி, நான் ஒரு பிரெட் பேரட் கூட நான் வந்து கிராஸ் பிரீட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு டே 3. ஸோ அதனால இந்த முட்டைகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் குஞ்சுகள் வந்து வெளிய வந்திருக்கு. அதாவது நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற அந்த வெள்ள முட்டைகள் எல்லாமே இன்ஃபர்டைல் எக்கு. வர அந்த பிளாக் கலர்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த அசைவு தருது பாருங்க. அது எல்லாமே ஃபெர்டைல் எக்கு. ஃப்ளாரன் ப்ரீட வந்து கிராஸ் ப்ரீட் பண்ணணுங்கிறது நம்மளோட எண்ணங்கள் வந்து கிடையாது. ஆனா, இப்ப வந்து இந்த குட்டிகள நம்ம வந்து காப்பாத்தி ஆவணும். இது வந்து எதிர்பார்க்காத விதமா இது நம்மட்ட வந்து ப்ரீட் ஆயி ஆக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ இதுல மொத்தம் ஒரு 500 முட்டை இருக்கும். இந்த 500 முட்டையில வந்து ஒரு 60ல இருந்து ஒரு 70 மீன்கள் ஒத்திங்க தான் நம்மள்ட்ட வந்து பொழைச்சிருக்கு. ஸோ ஃபைனலா எனக்கு ஒரு ஃபெர்டைல் மேல் வந்து கிடைச்சிருச்சு. அ ஸோ இத நம்ம நம்ம வந்து ஃபியூச்சர்ல வந்து ப்ரீடிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். அ இதுகளுடைய குட்டிகள் வந்து ரொம்பவே நல்லா வரும். ஏன்னா இது ஒரு ஹைபிரிட் ஒரு ஜென்ஸோட ஒரு ஹைபிரிட் இது. நீங்க யாராவது இந்த ஃபாரின் ஃபிஷ் கூட பேரட்ட வந்து கிராஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பேட்ஜ நம்ம எப்படி வந்து க்ரூமிங் பண்ணலாம்? வர இதுகளுடைய ரிசல்ட் வந்து எப்படி வருங்கிறத எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இது சரியா டே 7ஓட குட்டீஸு. பாருங்க முதல்ல வந்து அந்த முட்டையிலருந்து வெளிய வந்துருச்சு. இப்போ அது கொஞ்சம் வந்து ஃப்ரீ ஆயிருச்சு பாருங்க ஃபிரெண்ட்ஸ். அ இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல இன்னும் ஒரு 2 டேஸ்ல வந்து ஃப்ரீயா ஸ்விம் பண்ணும். இதுகளோட அப்டேட்ட நான் அடுத்தடுத்த வீடியோல குடுப்பேன். அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ சோ மச்.